கட்டி ஆட்டம் போட்டோமே. வெல்கம் டு எஸ்பி தமிழ் விளாகில் ஆள் யாரா புதுசாக இருக்குது அப்படின்லாம் பார்க்காதீங்க. அது வேறு யாரும் கிடையாது, என்னோடய அண்ணன் தான். அண்ணா வந்து ஊருக்கு லீவுக்கு வந்திருந்தார். நானும் எக்ஸாம் லீவுக்கு முடிச்சுட்டு ஊருக்கு போயிருந்தேன்னா, சரி 2 பேரும் வீட்டில் இருந்தால் ரொம்ப போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அண்ணனே ஒரு டிப்ஸ் கொடுத்தாரு. வாடா வயலில் ஏதாவது எடுத்து சமைப்போம், ரொம்ப நாளாக ஆச்சுல அப்படின்னு சொல்லிட்டு, சரிண்ணா வாங்கினா சமைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக நாங்கள் வயலுக்கு வந்தாச்சு. வயலை அப்புறம் சில பழத்தை எல்லாமே அண்ணனே இறங்கி வேலை பார்த்தாரு. நான் ஒன்லி வீடியோ மட்டும் தான் எடுத்தேன். அதான் அந்த வீடியோவில் மோஸ்ட்லி நான் இருக்க மாட்டேன். அப்புறம் நாங்கள் மட்டும் 2 பேர் மட்டும் சமைச்சா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவும் துணை கூட்டிகிட்டு வந்துட்டோம். அப்பா வந்து வீடியோவில் வருவாங்க, அவங்க 2 பேர் தான் சமைப்பாங்க. நான் வந்து வீடியோ கேப்சர் இது மட்டும் பண்ணிகிட்டு இருந்தேன், ஏன்னா நமக்கு ஒரு கண்டென்ட் ஆகிடுச்சில்ல அப்படின்னு சொல்லிட்டு. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுப்பறிக்கு செத்து ரெடி ஆயிடுச்சு. சமையல் வந்து இன்றைக்கி வந்து வீட்டில் எப்போவும் சமைக்கிறவங்க இப்போ கிரேவி மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக காட்டில் வச்சு அந்த காட்டு வறுவல்னு சொல்லுவாங்கள்ல, வெறும் காரம் மிளகா வெறும் சீரக சோம்பு இது மட்டும் போட்டு தக்காளி இதெல்லாம் எதுவுமே இருக்காது. நார்மலாக நம்ம வயலில் கிடைக்கிற கருவேப்பிலை என்னென்ன கிடைக்கிது இதை வச்சு அப்படியே சும்மா ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு கூட்டாஞ்சோறு மாதிரி. கூட்டாஞ்சோறு மாதிரி இப்போ என்ன ஸ்டைலாக இருக்கோ அதை வச்சு ரெடி பண்ணுற மாதிரி டேஸ்ட்டாக. இது அப்படின்னா சீரகம் சோம்பு அப்புறம் கொஞ்சோண்டு மல்லி அப்புறம் அவங்களோட மிளகு கொஞ்சம் இதெல்லாம் வீட்டிலே நம்ம வீட்டில் அம்மியில் அரைச்சது எடுத்தோம்னா இந்த ஃப்ளேவர் அப்படியே நல்லா அப்படியே மிக்ஸ் ஆகிடுச்சுன்னா அப்படியே அந்த டேஸ்ட் அப்படியே இறங்கிடும். ரொம்ப எண்ணெய் வைப்பேன் இல்லை அப்போ தான் இதாகும்ப்பா. அப்போ தான் உங்களுக்கு அடிப்பிடிக்காது. மசாலா, சின்ன வெங்காயம் கருவேப்பிலை இல்லை இந்த இது அரைச்சது அம்மியில் அரைச்சது வெள்ளை பூண்டு சின்ன வெங்காயம் வச்சு அரைச்சி கொஞ்சம் இஞ்சி இது எத்தனை சீரகம் சோம்பு அதெல்லாம் கொஞ்சம் ஆட்டி மொத்தமாக அரைச்சாச்சு. அதனால தான் உங்களுக்கு கலர் இப்படி இருக்குது. எதுவுமே போடுறது கிடையாதுப்பா, வெறும் நம்மளோட ஏன்டா மிளகு பொடி போட்டிருக்கலாம்ல. இந்த போடுவோம்ப்பா ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு. அது இருக்குல்ல? இருக்கு அப்போ தான் உங்களுக்கு இதாகும்.
இது வந்து எந்த பொடியுமே வந்து மிளகா பொடி ஆட் பண்ணல. சீரகம், சோம்பு, மிளகு, ஆமாம் சேர்த்தா. அப்புறம் கொஞ்சோன்னு மிளகு கொஞ்சம் கூட போட்டுருக்கோம். மிளகு தனியாக இருக்குது. ஸ்மெல் நல்லா வருதுல்ல? சூப்பராக வருது. அப்போ தான் போட்டு நெக்ஸ்ட் போட்டு வெங்காயம் இது ட்ரை பண்ணி பாருங்க. அப்படி பிடிச்சிக்கோங்க. அப்படி சாப்பிடுங்க. பிடிக்கும். சூப்பர்ரா. பார்க்கவே ஒரு கலர்ஃபுல்லாக சாப்பிடணும் போல இருக்கு. அப்படின்னா கறி இருக்குல்ல, கறி சாப்பிடாது. இந்த மிளகா இருக்குல்ல, ஆமாம், மிளகாத்தோடையும் சேர்த்து வச்சு சாப்பிடணும். இந்த மிளகா எடுத்து கறியோடு எடுத்து சுடுது பயங்கரமாக. அப்படி கருவேப்பிலை அப்படியே எறும்பு அப்படியே எடுத்து செமையாக இருக்கு. கறி பயங்கரமாக இருக்கா? சூப்பராக இருக்கா? மழை பயங்கரமாக இருக்குல்ல? ஒரு மேகம் எல்லாம் எப்பவாச்சும் மழை பெய்யும். அப்ப நாங்க மின்னதுல போட்டோ பிடிச்சோம். உப்பு கொடிய போலத்தான் இந்த உறவோடத்தோம். கையில தவிர வாழ்க்கையில வேற என்ன அறிஞ்சோம்.